நம்ம எல்லாருமே மணி சேவிங்ஸ் அப்புறம் ஃபியூச்சர் கோல்ஸ் இது எல்லாத்தையும் பத்தி எப்பயுமே தெரியும்னு சொல்லுவோம். பட் ஆனால் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு வரப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது ஏன் மணியை க்ரோ பண்ணணுன்றது. பட் அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் லை ஆக்சுவலா இந்தியாவோட ஃபைனான்சியல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி விட இப்போ நம்மவே க்ரோ ஆயிருக்கு. இப்போ சொல்லப்போனா சர்ப்ரைசிங் ட்ரூத் என்னன்னா 63% ஆஃப் இந்தியன்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை தெரிஞ்சு வச்சு நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிருக்கோம் இதெல்லாம் பண்ணணும். ஆனால் நம்ம அதை பத்தி ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதான் ஏன் இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து எவ்வளவு ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்னா 75 lakh crores ஆஃப் assets வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுல ஒரு டைனி ஃபிராக்ஷனா 6.7% ஆஃப் இந்தியன்ஸ் மட்டும் தான் ஒரு ஃபேமிலிஸ் மட்டும் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுல எல்லாமே இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. பட் ஆனா இன்னும் அதுல நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ரியல் ஷாக்கிங் ட்ரூத் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி 2000 crores டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றோம். பட் ஆனா நம்ம 28,500 crores மட்டும் தான் வந்து எஸ்ஐபில நம்ம ஓட பண்ணிட்டு இருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும். நம்மளோட இந்தியன் மென்டாலிட்டி எப்பயுமே பாத்தீங்கன்னா சம்திங் ஒரு ஸ்மால் அண்ட் ஸ்டார்ட் சின்ன சின்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டே போவோம். பட் என்னன்னா அது ஒரு க்ரோயிங் டிரான்சாக்ஷன்ஸா நம்ம இன்னும் அதை கன்வெர்ட் பண்ணல. ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு வந்து நாலேஜ்ல நமக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்னும் அதை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும். ஸோ நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னா நமக்கு வந்து ஒரு பிக் லம்சம் அந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணாம சின்ன சின்ன அமௌண்ட்ஸோ ஒரு எஸ்ஐபிஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே மந்த்லி டிரான்சாக்ஷனாக க்ரோத்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வெல்த் வந்து ஆகும். ஸோ இன்னொரு மெயின் மேட்டர் ஆக்ஷன் பீட்ஸ் இன்டென்ஷன் எவ்ரி டைம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா சொல்லியிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.